வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெஷ் அனாலிசிஸில் டைப் 3 ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஷினை பாருங்கள். டிட்டர்மைன் கரண்ட் இன் ஈச் மெஷ் ஆஃப் த சர்க்கியூட் ஷோன் இன் அ ஃபிகர். இந்த சர்க்கியூட் டயக்ராமில் ஒழுங்காகவே இல்லை எலமெண்ட்ஸ், அதாவது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு கரண்ட்டு சோர்ஸ் இருக்குது பாருங்கள், 10 ஆம்பியர் கரண்ட்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள். இது ஒரு கரண்ட்டு சோர்ஸ் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது மெஷ் அனாலிசிஸில். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கரண்ட்டை வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றி விட்டுரும். ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சர்க்கியூட் டயக்ராமில் என்ன இருக்குன்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கலாம், ரெசிஸ்டார்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி கரண்ட்டு சோர்ஸ் இருக்கக்கூடாது. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். சரி, இங்கே என்ன கரண்ட் இருக்குங்க, 10 ஆம்பியர் கரண்ட் இருக்குது. இதுக்கு அப்படியே பக்கத்தில் பேரலனாக இருக்குங்க ஒரு 3 ஓம் ரெசிஸ்டார். இது ரெண்டுத்தையும் நம்ம பயன்படுத்தி தான் நம்ம டயக்ராமை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 10 ஆம்பியர் கரண்ட் இருக்குது இல்லையா, இதை நான் வந்து வோல்டேஜ் சோர்ஸாக மாற்ற போகிறேன், பேட்ரியாக. இந்த ஏரோ எந்த பக்கம் இருக்குது, மேல் பக்கமாக இருக்குது. ஸோ ஏரோ மேல் பக்கமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ளஸ் போடணும், இங்கே மைனஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ ஏரோ எங்கே இருக்குது, மேல் பக்கமாக இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு, கீழே மைனஸு. இப்போ இங்கே என்ன ஆம்பியர் இருக்குது கரண்ட்டு, 10 ஆம்பியர் கரண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த 10 ஆம்பியர் கரண்ட்டு பேரலல் என்ன ரெசிஸ்டார் இருக்குங்க, 3 ஓம் ரெசிஸ்டார். எப்பயுமே இந்த கரண்ட்டு சோர்ஸ்க்கு பேரலாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 3 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மட்டும் போடணும். 10 3s are 30. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 30 வோல்டேஜ் இருக்குதுன்னு அர்த்தம், 30 வோல்ட். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கரண்ட்டையும் இந்த ரெசிஸ்டார் தான் நம்ம ஜாயின் பண்ணி மல்டிப்ளை பண்ணி இந்த பொட்டென்ஷியல் வோல்டேஜ் சோர்ஸை கண்டுபிடிச்சோம். அப்போது இது நம்ம இப்போதைக்கு பேரலாக இருக்குது இல்லையா, கரண்ட்டில் இருக்கும்போது பேரலாக இருக்குது. இப்போ வோல்டேஜ் சோர்ஸ் வந்துடுச்சு. அப்போ இந்த 3 ஓமை நம்ம சீரிஸாக மாற்றிடணும். அவ்வளோதான், சீரிஸாக மாற்றியாச்சு. புரிஞ்சுதுங்களா? இந்த கரண்ட்டை வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றியாச்சு. கரண்ட்டு சோர்ஸு பேரலாக இருந்துச்சு இந்த 3 ஓம் ரெசிஸ்டார். வோல்டேஜ் சோர்ஸ் மாற்றின உடனே இதை அப்படியே சீரிஸாக மாற்றி விட்டுணும் இது கூட. அதனால தான் இந்த ஒயரில் சீரிஸாக கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவ்வளோதான், இது ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. இப்போது அதை வரைஞ்சாச்சு. இந்த ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கனெக்ஷனில் பண்ணியாச்சு. இது எடுத்துகிட்டு போய் இதை கூட ஜாயின் பண்ணணும், மிச்சம் இருக்கிற சர்க்கியூட் கூட ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த 3 ஓம் ரெசிஸ்டார் இங்கே எடுத்து வரைஞ்சாச்சு. அப்படியே எடுத்து போய் எதில் ஜாயின் பண்ணணும், இதில் ஜாயின் பண்ணணும். என்ன இருக்குங்க, இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, 10 வோல்ட் ப்ளஸ்ஸு மைனஸ். அப்புறம் அது கீழே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, 2 ஓம் ரெசிஸ்டார். இந்த பக்கமாக ஒரு 1 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், டயக்ராம் வந்து பக்காவாக வந்துடுச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மெஷ் அனாலிசிஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி இதில் இருக்க கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இது நம்மளுக்கு 2 லூப் இருக்குது. இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு. ஓகேங்களா? 2 லூப் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கரண்ட்டை I1 I2ன்னு எடுத்துப்போம். I1 I2ன்னு எடுத்துப்போம். டைரக்ஷன்ஸ் எப்பயுமே நம்ம கிளாக் வைஸ் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் அசம்ஷன். இப்போ சால்வ் பண்ணலாமா? அது பேர் வச்சிடலாமா எல்லாத்துக்குமே, A B C D. இந்த இடத்துல EFன்னு வச்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட் நம்ம ஸ்டெப் 1 ABCDA இதை கன்சிடர் பண்ணலாம். ஸ்டெப் 1 கன்சிடர் என்ன கன்சிடர் பண்ணணும், ABCDA. சரி, இப்போது நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம கரண்ட் ஃப்ளோ இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ரெசிஸ்டாருக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே மைனஸ்னு போடணும். போட்டு இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது, 3. ஸோ இந்த இடத்துல 3ன்னு எழுதிட்டு இந்த ரெசிஸ்டாருக்கு என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, I1 கரண்ட்டு மட்டும்தான் இதில் ஃப்ளோ ஆகுது. அப்போது பக்கத்தில் I1 மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வந்து ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ மைனஸ் போட்டுக்கணும். என்ன பேட்ரி, 10 வோல்ட் பேட்ரி. ஸோ -10. அப்படியே அது கீழே பார்த்தோம்னா இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. ஸோ நம்ம டைரக்ஷன் இப்படி தான் வரும். அப்போது ப்ளஸ் இங்கே வரும், மைனஸ் இங்கே வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போட்டுக்கணும். ரெசிஸ்டாரோட வேல்யூ 2. இந்த 2 ஓம் ரெசிஸ்டார் வந்து I1 கரண்ட்டும் வரும், இதில் I2 கரண்ட்டும் வரும் இந்த ரெசிஸ்டாரில். அப்போ ரெண்டுமே வருது. நம்ம இப்போ சால்வ் பண்ணுறது இந்த லூப்பு. ஸோ இந்த லூப் இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு I1 நம்ம ப்ளஸில் எழுதணும். இன்னொரு கரண்ட் வருது இல்லையா அந்த ரெசிஸ்டாருக்கு, I2 கரண்ட்டு, அதை நம்ம மைனஸில் எழுதணும். ஏன்னா ஆப்போசிட்டில் வரும் அந்த கரண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே எதுவுமே இல்லை, காலியாக இருக்குது. இங்கே பார்த்துட்டோம்னா இங்கே ஒரு
வோல்டேஜ் பேட்டரி இருக்குது, ஸ்டார்டிங் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் ப்ளஸ் போட்டு எழுதணும். என்ன இருக்குது இங்கே 30 இருக்குது, அப்போ இங்கே +30 எழுதணும். அவ்வளோதான், இதோட டெட் எண்ட் முடிஞ்சு போச்சு, ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம நார்மலாக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். -3i1 -10 +30 என்ன வந்துடும் +20 வந்துடும். கரெக்டுங்களா? 30ல் 10 போயிடுச்சுன்னா 20. -2 × i1 -2i1 -2 × -i2 +2i2 ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். -2i1 -3i1 வரும் -5i1. நெக்ஸ்ட் 2i2, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 20 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -20. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதுதான் கிடைச்ச நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 பாருங்கள். இப்போ இந்த லூப் எடுத்துக்க போகிறோம். கன்சிடர் BEFCB. கன்சிடர் BEFCB. ஓகே, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பிலேருந்து இங்கே எதுவுமே இல்லை. அப்படி கிட்ட வரும்பொழுது இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. நம்ம கரண்ட்டோட டேரக்ஷன் இந்த டேரக்ஷனில் போகிறதுனால இதை ப்ளஸ் இதை மைனஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ ப்ளஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மைனஸ் போடணும். இங்கே என்ன ஓம் ரெசிஸ்டர் இருக்குது 1 ஓம். ஸோ -1 போட்டுட்டு இதில் என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, I2 கரண்ட்டு மட்டும் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ 1 × I2. அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே இப்போ நல்லா கவனிக்கணும். நீங்கள் இப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து இந்த லூப்புக்கு. ஓகேங்களா? இப்போ போட போகிறது வந்து இந்த லூப்புக்கு வரும்பொழுது நம்ம இப்படி தான் டைரெக்ஷன் வரும். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ், அப்படி இங்கே ஒரு ரெஸ்ட்டாக இருந்தால் ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். ஓகேங்களா? இப்படி வரும்பொழுது தான் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்னு வரும் ரெசிஸ்டர். ஸோ நம்ம இந்த லூப்புக்கு பார்க்கும்பொழுது ப்ளஸ்ஸு மைனஸ்னு ரெசிஸ்டருக்கு போடணும். ஸோ இப்படியே வரும். அப்போ இங்கே என்ன ரெசிஸ்டர் இருக்குது, 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. இங்கே ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஸோ 2 எழுதிடுவோம். இந்த 2 ஓம் ரெசிஸ்டர் வந்து ரெண்டுத்துக்குமே சொந்தம். இதில் I1 கரண்ட்டும் வரும், I2 கரண்ட்டும் வரும். இப்போ நம்ம சால்வ் பண்ணுறது இந்த லூப்பு. ஸோ ஃபஸ்ட்டு I2 எழுதணும், அப்புறம் I1 மைனஸ் போட்டு எழுதணும். ஏன்னா I1 வந்து ஆப்போசிட்டில் வருவான் இந்த ரெசிஸ்டருக்கு. இப்படி தானே வருது ஆப்போசிட்டில், நம்ம இப்படி தானே போகும்பொழுது. நெக்ஸ்ட் அப்படியே இது முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே மேலே இருக்குது, இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, மைனஸ் இருக்குது ஸ்டார்டிங்லேயே. ஸோ மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டு எழுதணும். என்ன பேட்ரி, 10 வோல்ட் பேட்ரி. ஸோ +10 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 × I2 -I2ன்னு வச்சுப்போம். -2 × I2 -2I2 -2 × -I1 +2I1 +10 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ இதை ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 2I1 -I2 -2I2 வரும் -3I2. இந்த ப்ளஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -10. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ கேல்குலேட்டரில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ I1 ஆன்சர் I2 ஆன்சரை கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணலாம். ஸோ I1 I2 கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. மோட் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஈக்குவேஷன் கீழே 1 வருது, அந்த 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது, I1 இருக்குது, I2 இருக்குது. ஸோ 2 அன்னோன்ஸ், 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குங்களே, அதோட கோஎஃபிஷியன்ஸ் எழுத போகிறோம். -5 ஈக்குவல்ட்ட ப்ரெஸ் பண்ணுங்கள். I2 கோஎஃபிஷியன்ட் 2 ஈக்குவல்ட்ட ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் டேர்ம் -20 ஈக்குவல்ட்ட ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் I1 கோஎஃபிஷியன்ட் இருக்குது 2 ஈக்குவல்ட்ட ப்ரெஸ் பண்ணுங்கள். I2 கோஎஃபிஷியன்ட் -3 ஈக்குவல்ட்ட ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் டேர்ம் -10 ஈக்குவல்ட்ட ப்ரெஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் கிடச்சிருக்கு. 7.2727 வந்திருக்கு. செகண்ட் ஆன்சர் வந்து 8.1818 வந்திருக்கு. கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 7.2727 போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் I2 ஆன்சர் 8.1818ன்னு போயிட்டே இருக்குது. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச மெஷ் கரண்ட்டினுடைய ஆன்சர் I1 I2. இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் த கரண்ட் இன் ஈச் மெஷ் ஆஃப் த சர்க்யூட். ஸோ இதை I1 மெஷ் I2 மெஷ்ஷு அதில் இருக்க கரண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன புதுசாக தெரிஞ்சுப்பீங்கன்னா, ஒரு கரண்ட்டு சோர்ஸ் இருந்தால்
அது எப்படி வந்து வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றுறது. ஓகேங்களா. ரெசிஸ்டர் வந்து பேரலில் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை சீரீஸ்க்கு மாற்றியாச்சு. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.